இன்னைக்கு நம்ம இந்த மூவியோட செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மூவிக்குள்ள போலாமா? மூவியோட ஸ்டார்டிங்ல ஹீரோவை சிஓ ஆக சொல்லிட்டால, ஏண்டி நான் ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது, என்ன போய் சிஓ அளவுக்கு நீ இமேஜினேஷன் பண்ணி பாக்குற, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நிறைய இந்த மாதிரி ஈஸியா லேர்ன் பண்ற மாதிரி ஆப் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், ஜஸ்ட் கேம் மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் நீங்க விளையாடி ஈஸியா கத்துக்கலாம்னு காண்டாய் கழுத்து பிடிக்கிறான். என்ன பார்த்தா என்ன குழந்தை மாதிரி தெரியுதா? ஒரு மாஃபியாவோட ஹெட்ட போயிட்டு நீ பாட்டி என்னன்னா கேம்லாம் விளையாட சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பான். ஹீரோயின் என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா விளையாடி பாருங்க, இல்லன்னா நீங்க விளையாட வேணாம் விட்டுருங்கன்னு குடுக்குறா. விளையாடி பாக்குறேன், பயங்கர இன்ட்ரெஸ்டா விளையாட ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் இப்ப புரியுதா யாரு குழந்தைன்னு? பேச்சுதான் வாய்க்குள்ளே பேசுறீங்க, ஆனா ஆக்சுவலி நீங்க ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா ஹீரோ பார்த்து அங்க இருக்க எல்லாருக்குமே பயமா இருக்கு. மத்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படிப்பா இவரை நம்பி போயிட்டு கம்பெனி ஒப்படைக்கிறது, இத்தனை நாள் ஒரு கேங்ஸ்டரா வந்துட்டு சடனா சிஓ ஆகிறது கம்பெனியை ரிஸ்க்ல வைக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ எனக்கு புரியுது உங்க யாருக்கே மேல நம்பிக்கை இல்லைன்னு, பட் ஆனா எனக்கு 2 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, எனக்கு அசிஸ்டண்டா என் ஒய்ஃப் இருந்து என்ன எல்லா விஷயத்திலயும் கோஆபரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவா, 2 மாசத்துல நான் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்களுக்கே என் மேல ஒரு நம்பிக்கை வரும், இல்லைன்னா நானே விலகி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்களும் சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்கே என்னன்னா, இப்ப பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு டிராமா எடுக்கிறதுக்கு தான், அதுக்கு ஒரு ஃபேமஸ் டைரக்டர் இருக்காங்க, அந்த லேடி ஒத்துக்கிட்டா மட்டும் இவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நானே டைரக்டா போற, அவங்க சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்களா, அங்க போயிட்டு எப்படின்னா அவங்கள பேசி நான் கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவா. இவ அந்த பார்ட்டிக்கு போறா, ஆனா அந்த லேடி மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க, கொஞ்சம் சிடு சிடுன்னு தான் இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கா. அவ என்ன பண்ணி வச்சிருக்கா, அவளுக்கு இந்த டைரக்டர் மேல செம காண்டு, அவளையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவமானப்படுத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதனால இவங்களை கொன்னே ஆகணும்னு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அந்த டைரக்டரை கட்டி போட்டு விட்டு கொல்றதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். அதுக்குள்ள ஹீரோயினும் அவளோட ஆட்களும் வந்து அவங்கள காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு வந்துட்டாங்க. ஹீரோட ஆட்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஆபத்துல இருக்காங்க, கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் இவன் துடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். இவங்களும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வராங்க. அவங்களுக்கு பெருசா எந்த காயமும் இல்ல, சேஃபா இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஹீரோயின் இப்பதான் அவங்க கிட்ட கொஞ்சம் நம்பிக்கையை வாங்கிட்டா இல்லையா, அதனால அவங்க கிட்ட கேக்குறா இந்த மாதிரி எங்களுக்காக நீங்க ஒரு சீரியஸ் எடுத்து கொடுக்க முடியுமான்னு. அவங்க நான் இது வந்தாலும் யோசிச்சு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இவளும் சரி ஓகேன்னு விட்டுட்டா. ஹீரோ இவ்வளவு பெரிய கிட்னாப்பிங் கேஸ் யார் பண்ண அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டான், வேற யாரும் இல்ல, இந்த கிளாஸ்மேட் பிள்ளை தான். சோ அதை மட்டும் பிடிச்சது இல்லாம அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து பிடிச்சு வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு உயிரோடவே இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு. ஹீரோ நீ உண்மையை சொல்லிடு, இல்லன்னா பாரு கையில இருக்க கன்ல இருக்க புல்லட் உன் நெத்தியில பாய வேண்டியது வரும், தயவு செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணாத, உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. இல்ல நான் எதுவுமே பண்ணலன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா. சரி இதுக்கு மேலே நீ உண்மையை சொல்ல மாட்டேன், நான் சொல்ற விதத்துல சொல்றேன், ஆனாலும் உனக்கு புரியலன்ட்டு அவ நெத்தியில கண்ணை வச்சுட்டு ஆல்மோஸ்ட் கரெக்டா ஹீரோயின் வந்துட்டா. இல்ல அவளுக்கு அதுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இருக்காது, வாங்க போலான்னு சொல்லி அங்க இருந்து கூட்டு போறா. அந்த பொண்ணோட அப்பா நான் கேஸ் போடுவேன், நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை கேளுங்க, அதுக்கப்புறமா அடுத்தவங்க மேல கேஸ் போடுறத பத்தி யோசிக்கலாம். ஆக்சுவலி இந்த டைரக்டர் ஆல்மோஸ்ட் அவ கொல்லவே பிளான் பண்ணிட்டா. அவங்க இப்ப மனசு வச்சா போலீஸ் வந்து உங்க பொண்ணை கொத்தா தூக்கிட்டு போயிடும், உண்மை என்னங்கறத தெரிஞ்சுட்டு பேசுங்கன்னு சொல்லி நல்லா கத்தி விட்டு அங்க இருந்து ஹீரோ கூட்டு கிளம்பிடுறா. ஹீரோயின் அந்த டைரக்டர் கால் பண்ணி உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நாங்க ஹெல்ப் பண்றோம், எங்களுக்கு கோஆபரேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ஒத்துக்கோங்கன்னு கேக்குறா. ஆனா அவங்க இல்ல என்னால முடியாது, இப்போதைக்கு எனக்கு நிறைய ஷெட்யூல் பேலன்ஸ் இருக்கு, இப்போ உங்களுக்கு என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஹீரோ கிட்ட மனம் தளர விட்டுறாதீங்க, இன்னைக்குன்னா ஒரு நாள் கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு சொல்லுவா. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு இவ தூங்கிட்டு இருக்கும்போது கால் பண்ணி கூப்பிடுது, உடனே உங்களோட டீ ஷாப்க்கு வாங்கன்னு. மறுபடியும் இந்த டைரக்டரை கடத்திட்டு வந்துட்டு ஹீரோயின் மேல பழிய போட்டணும்னு அங்கேயே கடத்தி வச்சுட்டு கையை கட்டி போட்டு போயிட்டானுங்க. ஹீரோயின் வந்து அவளை காப்பாத்தி விடுறா. இந்த டைரக்டர் பரவாயில்ல, எனக்கு ஆபத்துன்னு வரப்பெல்லாம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இட்ஸ் ஓகே, உங்க கூட கோஆபரேஷன் வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் தான், சீக்கிரமே ஒரு நல்ல ஸ்கிரிப்டா நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லுவா. ஹீரோயின் செம சந்தோஷமா ஹீரோ கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றா. ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் நம்ம தான் ஆடிஷன் எடுத்து கூப்பிடணும்னு அதுக்கு ஆடோ ப்ரமோட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஆடை பார்த்துட்டு இந்த சித்திக்காரிக்கு மனசு கேட்க மாட்டுது, இதுங்க நல்லாவே வாழக்கூடாது, அந்த ஆடிஷனுக்கு வர எல்லாரையும் மனசு மாத்தி அங்க இருந்து கெடுத்து அனுப்பி விட்டுட்டா. இவ அந்த கவலையில இருப்பா, யாருமே பர்ஃபெக்டா கிடைக்கலன்னு. அந்த இடத்துக்கு ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வரான். அந்த பையன் நார்மலா பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். ஹீரோ வரான்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ட்ரை பண்றான். ஹீரோயின் துடிச்சு பிடிச்சு போய் ஹீரோ பக்கத்துல நின்னுகிட்டா. இவன் யாரு என்னன்னே தெரியல, திடீர்னு வந்தான், என் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு அவன் ஐயோ உங்க பொண்டாட்டி உங்களே ஏமாத்திட்டு இருக்கா, அவதான் என்னோட ஃபேன் கேளே என் கூட அப்படி இப்படி இருக்கணும்னு சொன்னா, இப்ப என்னன்னா உங்க எதிர்க்க நடிச்சிட்டு இருக்கா, அவ பேச்ச நம்பாதீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உண்மையாம யாருன்னு கூட தெரியலன்னு ஹீரோ கையை உதறி விடுறான். எவனோ ஒருத்தர் சொல்றான்ட்டு அவன் பேச்ச நம்புறீங்க, உங்களோட வைஃப் என் பேச்ச நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. தரன்னு அவளை அங்க இருந்து மேல இழுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் காதை பொத்திக்கிட்டு இங்கே நில்லுன்னு சொல்லி கீழே போயிட்டு அவனை வச்சு வாங்கி
எடுக்கிறான். அவன் கத்துற சத்தம் மட்டும் தான் இவங்களுக்கு கேக்குது. அவனை அடிச்சு போட்டு வந்து ஹீரோயினை கூட்டு போயிட்டு உண்மையாவே அவன் சொல்றது எல்லாமே உண்மையா, நீ என்ன ஏமாத்த எதுவும் செய்யலன்னு இவளுக்கு கடுப்பாகிட்டு அட வாடா கேன பையலன்னு சொல்லி கூட்டு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ காமிக்கிறா. இப்பயாச்சும் புரியுதா நான் பொய் சொல்றேன்னா அவன் பொய் சொல்றானு, ப்ரூஃப காமிச்சா மட்டும்தான் நீங்களா நம்புவீங்களா அப்படின்னு கேக்குறா. இல்ல நான் அப்படி கேட்கல, இந்த உலகத்திலே நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பவே மாட்டேனா, நான் ஒருத்தங்களை நம்புறேன் அவங்க ஏமாத்துறாங்கன்னு மத்தவங்க சொல்லும் போது டக்குன்னு நான் கொஞ்சம் என்னோட ஸ்டடில இருந்து விலகிடுறேன். சோ அதுதான் என்னோட பிரச்சனை, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன ஏமாத்துறாத, ஏமாத்தினீங்கன்னா கொண்டு விடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருப்பான். ஹீரோயின் லவ்ல ட்ரஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு அதை மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காது, சோ தேவையில்லாம அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறா. அந்த பையனை அனுப்பி வச்சது வேற யாரும் இல்ல, இந்த சித்திக்காரி தான். ஏன்னா ஹீரோயினால ஹீரோ வளர்ந்துட்டு வரான். இந்த சித்திக்காரிக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களுக்கான சிஓ பொசிஷன் ஹீரோக்கு போயிடுச்சுன்னா அதுக்காக இவங்க 2 பேரும் பிரிக்க பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ பாக்குறதுக்காக வருவா. அங்க ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா, இவங்க எடுக்க போற சீரியஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கவ. அவ என்னன்னா ஹீரோ ரூம்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் அரைகுறையா போட்டுட்டு ஐயோ நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு அவள் பார்த்த உடனே சரி பண்ணிட்டு கிளம்புறா. ஹீரோயின் உள்ள வந்ததும் ஹீரோ அவகிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் முகத்தை திருப்பிக்கிறா. ஹீரோ ஏண்டி ஒரு கிஸ்ஸுக்கு கூட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கொடுக்கணுமா, அது வரைக்கும் நான் காத்துட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் அவனை லைட்டா கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இவன் வெக்கப்பட்டு இருப்பான். அப்பதான் அவங்க அசிஸ்டன்ட் வந்து நடக்கிற விஷயத்த சொல்லுவாரு. என்னன்னா அந்த ஆக்ட்ரஸ் பிள்ளை கொஞ்சம் அப்படி இப்படி உங்க கூட இருந்துட்டு போன மாதிரி சீன் போட்டு வெளில போச்சு, ஆனா அதை பார்த்துட்டு உங்க வைஃப் கொஞ்சம் கூட கோவமா ஃபீல் பண்ணவே இல்ல, மேபி அவங்க உங்களை உண்மையாவே லவ் பண்ணலையோ, எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டுறான். ஹீரோ தான் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுவானே. இப்ப இவனுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, ஹீரோயின் உண்மையா லவ் பண்ணலையோன்னு. அதனால ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துதான் அவளை இழுத்து உட்கார வச்சு கேக்குறான், சரி உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா இந்த மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் பண்ணிட்டு போனதுன்னதுக்கு, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, சோ அதனால எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லுவா. சரி ஓகே, என்னோட சித்திங்க 2 பேரும் எட கூடமா என்ன பண்ணலான்னு காத்துட்டு இருக்காளுங்க, சோ அவளுங்க கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு விலகியே இரு, தேவையில்லாம உனக்கு ஆபத்து விளைவிச்சுட்டாளுங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன், என் வாழ்க்கையில இப்போதைக்கு எனக்குன்னு இருக்க ஒரே சந்தோஷம் நீதான்ட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறான். இவளும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகிடும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளில வரா. இருந்தாலும் மனசு பயங்கரமா உறுத்திட்டே இருக்கு, அவர் என்கிட்ட அவ்வளவு உண்மையா இருக்காரு, நம்ம தான் உண்மையா இல்லையோன்னு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தானா, அவங்க பாய் ஃப்ரெண்டோட சுயரூபத்தை வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் சின்ன விபத்து ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் கண்ணு தெரியாதுன்னு நடிச்சிட்டு இருந்தா. இவ எதிர்பார்த்த மாதிரியே அவன் ஒரு கேடு கட்டவனா இருக்கான். இவகிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவனுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணிட்டு ஹீரோயினை இன்னொருத்தங்கிட்ட விற்கிறதுக்காக பிளான் போட்டு வச்சிருந்தான். அந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் ஹீரோயின் அட்லீஸ்ட் ஹீரோ கூட வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஆனா அவங்க பாட்டி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க இல்லையா, 2 பேருக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணி வச்சு, அதனால அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் தான் ஹீரோ கூட இருக்க முடியும், அதுக்கப்புறம் அவருக்கு தனியா தான் கஷ்டப்பட்டு ஆகணும், குழந்தைய பெத்து கொடுத்துட்டு எப்படி நம்ம போயிடுவோம், சோ தேவையில்லாம அவரோட மனசுல ஆசையை வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவளே ஒவ்வொரு வாட்டி அவன் நெருங்கும் போதும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. ஆனா இவளுக்குமே ஹீரோ மேல விருப்பம் இருக்குதான். இவ நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு வருவா. இவளோட அசிஸ்டன்ட் இங்க பாருங்க உங்க ஹஸ்பண்டுக்கும் அந்த பொண்ணுக்குள்ளேயும் ஏதோ இருக்குதான், சுத்துவட்டாரம் முழுக்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டோ காமிக்குது. ஹீரோயின் இதெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, யாரோ போட்டோஷாப் பண்ணிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது, இது எல்லா வேலையும் வேற யாரும் பண்ணல, எங்க வீட்டுக்காரோட அந்த சித்திக்காரங்க தான் பண்ணிருப்பாளுங்க. ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட மீட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லி வராங்க. அதுக்குள்ள அந்த ஆக்ட்ரஸ் வேற ஒருத்தர் கூட குழஞ்சிட்டு இருக்கு. கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஹீரோயின் மிரட்டுறா, உண்மையை நீயா சொல்லிடுறியா இல்லன்னா நானா சொல்ல வைக்க வேண்டியது வரும், அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அவ என்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் கொஞ்சம் யோசிச்சேன்னு வச்சுக்கோ இந்த சீரியஸே இல்லாம போயிடும் பாக்குறியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் அவ்வளவு தைரியமா பேசுறியான்னு சொல்லி கூட்டு போயிட்டு ஆக்சுவலா அந்த சீரியஸை போட்டு காமிக்கிறா. என்ன ஆகிருக்குன்னா இவ்வளவு மட்டமான ஜென்மமா இருக்கால, அதனால அந்த சீரியஸை இவ்வளவு வச்சு பாதி எடுத்திருந்தாலுமே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா வேற ஒரு ஆக்ட்ரஸை வச்சு புது ஸ்கிரிப்டே ரெடி பண்ணி அந்த டைரக்டர் எடுத்திருக்காங்க. இப்படி பண்ணா அதுதான் கரெக்டா இருக்கும்னு அவங்க எல்லா நுணுக்கமான ஐடியாவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்பதான் எல்லாருக்கும் உண்மை தெரிய வருது, இவ என்னென்ன பண்ணாங்கறத அசிஸ்டன்ட் போட்டு காமிச்சிட்டாரு. இவளோட வேலையே இதுதான். அந்த இடத்துல வேலை பாக்குறானா அங்க இருக்க ஹெட் கூட அப்படி இப்படி இருந்து அத போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சு அவங்கள ஆயுசுக்கும் மிரட்டி காசு பறிக்கிறதா. இப்போ ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தா இல்லையா, அந்த டைரக்டருமே இந்த லிஸ்ட்ல இருக்காரு. அவர் கூட பேசின ஆடியோவுமே இவ எடுத்து வச்சிருக்கா. அதை போட்டு காமிச்சோன்னே அவருக்கு செம்ம கடுப்பாயிட்டு, எவ்வளவு திமிர் இருக்கு உனக்குன்னு சொல்லி போட்டு இவ்வளவு அடிச்சு வாங்குறாரு. இந்த விஷயம் எல்லாம் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆக இவங்க எதிர்பார்க்காத மாதிரி இவங்களுக்கு விளம்பரம் இல்லாமலே ஈஸியா ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. சோ இவங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்காங்க. அதை நினைச்சு இவ சந்தோஷப்பட்டு இருப்பா. வீட்ல இருந்து ஹீரோ கால் பண்ணி கூப்பிடுறான். வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த பயலுக்கு அங்கங்க காயமா இருக்கு. வழக்கமலை யாருக்கிட்டயோ வரண்டு எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோயின் எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பா. ஹீரோ அந்த ஆக்ட்ரஸ் விஷயத்த நான் தான் பண்ணிருப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் அப்படிலாம் சொல்லவே இல்ல, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றா. நான் தான் பண்ண அப்படி கூட வச்சுக்கலாம்னு சொல்லி இவள ட்ரிகர் ஏத்தி விடுறா, சும்மா ஜலசியா ஃபீல் பண்ணிட்டோன்னு. ஹீரோயின் கோச்சிட்டு போலான்னு பாக்குறா. ஹீரோ கூப்பிட்டு உட்கார வச்சு உண்மையை சொல்லணும்னா உன்னை தவிர என்னோட
என்னோட லைஃப்ல வேற யாருக்குமே இடமே இல்ல, நான் உன்னை அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன், கடைசி வரைக்கும் நீ என் கூட இரு, அது மட்டும் போதும்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணுவான். ஹீரோயின் டைரக்டர் கால் பண்ணி போன் எடுக்கலன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு டைரக்டா அங்க வந்து பாக்குறா. டைரக்டர் பெட்ல படுத்தபடி கிடக்காங்க. என்ன ஆச்சு, உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. ஹீரோ போய் செக் பண்ணி பாக்குறான், அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அந்த நியூஸை ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவங்க செத்துட்டாங்க, அவங்க சாவுக்கு நான் தான் காரணம், எல்லா தப்பும் என்னோடதுதான் சொல்லி அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துட்டா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு வயிறு வேற வலிக்க ஆரம்பிக்குது. ப்ளீடிங் ஆகுறத பார்த்தோன்னே ஹீரோக்கே அள்ளு விட்டுருச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு ஹீரோயினை செக் பண்றாங்க. நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கிறதுனால குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம், ஹீரோயின் ஆனா காப்பாத்திடலாங்கிறாங்க. ஹீரோ 2 பேர்ல யாருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது, மேக்சிமம் நீங்க எஃபோர்ட் போட்டு அவளை காப்பாத்தி தான் ஆகணும், இல்லைன்னா நீங்க இங்க இருந்து உயிரோட போக முடியாதுன்னு மிரட்டுறான். இதுக்காகவே அவங்க பயந்துட்டு ஒரு வழியா 2 பேரையுமே காப்பாத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஹீரோ வந்துட்டு குழந்தைக்கு எதுவும் ஆகல, ஏன் அழுகுறேன்னதுக்கு, இல்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே அந்த டைரக்டருக்கு இப்படி ஆச்சு, இன்கேஸ் இந்த விஷயத்துல அவங்க தலையிடாம இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காதுல்ல, அதுதான் என்னோட கவலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஹீரோ அவளுக்கு சூப்லாம் கொடுத்து ஒன்னும் ஆகாதுராமா, எல்லாமே நம்ம பாத்துக்கலாம், நீ கவலைப்படாதன்னு சமாதானப்படுத்துறான். நைட் இந்த சித்திக்காரிங்க பிளஸ் ஹீரோட அப்பா எல்லாரும் வெளில போயிட்டு வராங்க. ஹீரோயின் அப்படியே பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கா இருட்டுல. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் அல்லே விட்டுருச்சு. இந்த ஆள் என்னமோ நல்லவன்ற நினைப்புல ஹீரோயின் இதுங்க ரெண்டும் பண்ண ஃப்ராடு தன எல்லாத்தையும் ப்ரூஃபா கொண்டு வந்து இவர்கிட்ட ஒப்படைக்கிறா. இதுக்கு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும், இப்ப நான் போலீஸை கூப்பிட போறேன், ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட போறேன்னு. ஆனா அவர் பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. இல்லம்மா நீ இதை என் கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லுவாரு. நீ பாத்து பண்ணலாம், என்னால விட முடியாத பெருசு, இதுங்க ரெண்டும் ரொம்ப எடா கூட பண்ணி வச்சிருக்குதுங்க, எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த அந்த டைரக்டரையும் கொண்டு இருக்குதுங்க, எங்க 2 பேர் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஒரு பையனை அனுப்பிச்சுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட்ரஸ் அனுப்பிச்சுங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிட்டே இருக்காளுங்க, இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன், நான் போலீஸ்ல ஒப்படைச்சுதான் தீருவேன் அப்படின்னு சொல்றா. அவரு என்னையே நீ மிரட்டி பாக்குறியா, நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் தெரியல அப்படின்னு சொல்லி கிட்ட வராரு. ஹீரோ வந்துட்டான், என்னத்தை பண்ணி நீ கிழிக்க போற, என்ன மீறி நீ பொண்டாட்டியை தொற்றுவியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினை சேஃபா அங்க வந்து கூட்டு போறான். கூட்டு போய் பயங்கரமா பிடிச்சு கத்தி விடுறான். உனக்கு என்ன பைத்தியமா, நான் இல்லாதப்ப நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்க, இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு தெரியுமா, அதுங்கெல்லாம் ஒரு கொலை பண்ண கூட தயங்காததுங்க, சோ உன்ன மாதிரி பிரெக்னன்ட் லேடியால என்ன பண்ண முடியும், உன்னை கொன்னுடுச்சுங்கன்னா அதுக்கப்புறம் அதுங்களை கொண்டு எந்த பலனும் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்துல நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் எனக்கு மனசு கேட்கல, நான் என்னதான் பண்றது, அதனாலதான் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவா. அடுத்தது அவங்க அப்பாவை போய் மிரட்டுறான். இங்க பாரு, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், அப்பா அம்மா யாரும் என்னன்னே நான் பார்க்க மாட்டேன், இன்கேஸ் அவளுங்க பண்ண விஷயத்துக்கு எங்கிருந்து அவளுங்களுக்கு தண்டனை கிடைச்சிருமோன்னு நீ என் பொண்டாட்டி மேல கை வைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க முடியாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறமா அவளை நெருங்கணும்னு நீ யோசிக்க கூட கூடாது, ஏன்னா கொஞ்ச நாளுக்கு நான் அவ கூட இருக்க முடியாத சிச்சுவேஷன்ல நான் மாட்டிட்டு இருக்கேன், ஒரு பிசினஸ் ட்ரிப்காக போறேன், ஒரு மாமனாரா அவளை ஒழுங்கா பாத்துக்க பாருன்னு சொல்லி மிரட்டி விட்டு போயிடுறான். ஹீரோயின் அவளோட டீ ஷாப்ல இருப்பா. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இவன் யாருன்னா இந்த சித்திக்காரி இருக்கால அவளோட பையன். ஒரு சித்திக்கு சின்ன பையன் தான் இருக்கான், இன்னொரு சித்திக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பையன் வந்து இந்த மாதிரி நான் உங்க ஹஸ்பண்டோட தம்பி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஒரு பெயிண்டிங்கும் கொடுக்குறான். ஹீரோயின் இல்ல எனக்கு இந்த பெயிண்டிங் எல்லாம் வேணாம், மரியாதையா அண்ணின்னு கூப்பிட்டு பழகுப்பா அப்படின்னு சொல்றா. பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தான், அதனால அண்ணின்னு கூப்பிட்டு மட்டும் பழகு அப்படின்னு சொல்லி வான் பண்ணி விடுறான். அவனும் சரி ஓகே நீங்க ஏதோ கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஹீரோயின் எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு இந்த சிலுக்கு வருது. இது யாருன்னா இப்ப பார்த்தோம்ல அவனோட சிஸ்டர். அவங்க அம்மாவை சந்தோஷமா கட்டி பிடிச்சு பேசிட்டு நீங்க இப்படி இழைச்சி போனது காரணம் இவதானு மாண்டு போயிட்டு ஹீரோயின் அடிக்குது. பாட்டி எடு செருப்பு ராஸ்கல் யார கேட்டு அவளை அடிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா பாட்டி, எங்க அம்மா இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணமே இவ தானே, எனக்கு வர கோவத்துக்கு இப்ப இவளை இந்த இடத்துல கொன்னு பொண்ணுன்ற அளவுக்கு இருக்குன்னு ஹீரோ அடி யார நீ கொல்ல போறன்னு சொல்லி வந்து பால் இருன்னு வைக்கிறான். இப்ப மட்டும் சித்திக்காரிக்கு அப்படியே மனசு கஷ்டமாவுது. என்னப்பா நீ உன்னோட தங்கச்சியவே போட்டு இந்த அடி அடிக்கிற, அவளுக்கு எதுனா ஆகிட்டனா கொஞ்சம் விட்டா உன் தங்கச்சி நீ கொன்னே போட்டுருவ போல அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இல்ல இது நல்ல ஐடியா இல்ல, சும்மா தேவையில்லாம அடிச்சு நாஸ்தி பண்றதுக்கு ஒரு ஐடியா கொண்டுறேன்னு சொல்லி கத்தி எடுக்கிறா. இந்த தம்பிக்கார வந்து சமாதானப்படுத்துறான். ஆனா என் அக்காக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க, அவ பண்ணது தப்பு தானதுக்கு நானே இப்ப தப்பு தான் பண்ண போறேன், அவளை குத்தி கொன்னுட்டு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன மன்னிச்சிரு, ஆனா இப்ப அவளை கொல்றதுக்கு வழி விடுன்னு சொல்லி அவனை பிடிச்சு தள்ளி விட்டு குத்தலான்னு போறான். கரெக்டா ஹீரோயின் வந்து தடுத்துடுறா. வேணா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் இப்ப தலையிடாதீங்க, வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோயின் தனியா மீட் பண்ணி இல்ல என்னோட சிஸ்டர் பண்ணதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்பா. ஹீரோயின் மன்னிப்பா ஃபீல் பண்றீனா உன் சிஸ்டரை தேவையில்லாம இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லு, அவளை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அனுப்பிவிடு, அதுவே ரொம்ப பெரிய மன்னிப்பாகும் அப்படின்னு சொல்லுவா. அவன் இல்ல நான் இன்னொரு விஷயம் முக்கியமா உங்ககிட்ட பேசியாகணும்னுவா. எந்த விஷயமும் நீயும் நானும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல தம்பி, தேவையில்லாம எதுக்கு என்ன வழி மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு போவா. அவன் ஒரு கேங்ஸ்டர், அவன மாதிரி ஒரு கேவலமானவனை நீ காதலிச்சிட்டு இருக்கே, என்ன அவனோட தகுதி என்னங்கிறது உனக்கு இன்னும் புரியலன்னு சொல்லி இவன் பாட்டு பேசிட்டு இருக்கான். அவர் கேங்ஸ்டரோ என்ன இளவோ உனக்கு என்ன அதை பத்தி, அவரு என் ஹஸ்பண்ட், அது என்னோட பிரச்சனை, அதெல்லாம் நாங்க
நாங்க பாத்துக்கிறோம், உன்னோட வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லி திட்டி விட்டுறா. இவன் எப்படின்னா ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் அப்ராட் போவேங்கிற குறிக்கோள்ல இருக்கான் போல. அதுக்கான அடுத்த ஸ்டெப் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க, அதாவது இந்த பாட்டி கூட வேலை பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த அங்கிள் தான் ஹீரோயின் கிட்ட எந்த வேலையும் காமிக்க முடியலன்னு இந்த அங்கிளை ஏமாத்தி அவரோட சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்து பிடிங்கிட்டு போயிருக்கான். அவன் ஒரு ஃப்ராடுன்னு தெரியாம அவன் கேட்ட இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா இவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. ஆனா இவரோட ப்ராப்பர்ட்டிஸ் பாத்திரம்னு இவருக்கே தெரியல. இப்ப இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டாமா, அதை கொஞ்சம் பிடுங்கி கொடுமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயினா அடியாட்கள் எல்லாம் கூட்டு போயிட்டு அவனை கையங்களமா பிடிச்சி அந்த ஃபைல் எல்லாம் வாங்கி கிழிச்சு போட்டுறான். அவ்வளவு அடி வாங்கினாலும் அடங்காம ஹீரோயினோட டீ ஷாப்ல இருந்து ஒரு காஸ்ட்லியான பெயிண்டிங்கை திருடிட்டு போக பார்த்திருக்கான். இந்த அங்கிள் பார்த்து தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வந்து கேக்குறா, இவ்வளோ தைரியமா இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு 1% கூட கட்ஸே கிடையாது. இப்ப நீ இதை பண்ணிட்டு இருக்கீன்னா வேற யாரோ பிளான் பண்ணி தான் உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க, நீயா உண்மையை ஒத்துக்கோ. யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ள இது வேற யார் வேலையும் இல்ல, சித்திக்காரியோட பொண்ணு இருக்கால, அவ பார்த்து வச்ச வேலைதான். ஹீரோயினை குத்தலான்னு வரா. அதுக்குள்ள இவளோட சொந்த தம்பிய வந்து இவ கைய பிடிச்சிடறான். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன வழக்கம், உனக்கு அறிவு இல்லையான்னு சொல்லி திட்டி விட்டு அப்படியே இவன் நல்லவ மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். இவன் கையில வேற காயமா இருக்கு. ஒரு பாழடைஞ்ச இடத்துக்கு வர ஹீரோயினை கூட்டு போயிட்டு இங்க மெடிசன்லாம் இருக்கு, எனக்கு கட்டு கட்டி விடுங்கன்னு சொல்லி கூட்டு போறான். இந்த பேக்கும் போயிட்டு அவனுக்கு கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கு. நம்மள காப்பாத்த போய் தானே இவனுக்கு காயமாச்சுன்னு. அந்த இடத்துல ஒரு டவர் கூட இல்ல, கார் வேற சடனா பிரேக் டவுன் ஆயிருக்கு. இது எல்லாமே ஹீரோயினுக்கு சுத்தமா உரைக்கவே இல்ல. இது எல்லாமே கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுட்டு அவ பாட்டு சரி ஓகே யாருன்னா காப்பாத்த வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு கவர் வருது. இவங்க 2 பேரும் இப்ப ஒன்னா இருக்காங்களே, அந்த போட்டோவை யாரோ ஒருத்தர் எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த லூசு பையல அதை பார்த்த உடனே செம காண்டாகிறான். ஹீரோயின் அங்கிருந்து எழுந்து போலான்னு பாப்பா நடுவுல காலை விட்டு ஹீரோயினை கீழே விழ வச்சு அப்படியே தாங்கி பிடிக்கிறான். ஹீரோயின் மரியாதை கையெடு அப்படின்னு சொல்லி உதறி விட்டுறா. அந்நேரத்துக்குன்னு பார்த்து ஹீரோ வேற வந்து இதை பாத்துறானா, இல்ல வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கா, கார் வேற பிரேக் டவுன் ஆகிட்டு, இந்த டைம் அவளை கூட்டு போக முடியாது, அதனாலதான் இங்க உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லுவான். ஹீரோ உன்னோட கதை எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான்னு சொல்லி அவனை போட்டு நல்லா அடிச்சுட்டு ஹீரோயினை பார்த்து கேக்குறான், உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்ல, என்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க, நான் உன்னை கொன்னுருவேன்னு கொஞ்சம் கூட அதெல்லாம் உறுத்தாம நீ எப்படி இப்ப அவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் நீ என்ன இதுக்கு சுட்டுருக்கலாம், இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு தான் என் மேல நம்பிக்கையே இல்லைங்கிறப்ப உன்கிட்ட நான் என்ன விளக்கம் கொடுக்க முடியும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னு கேக்குறா. ஹீரோ அப்ப இவன் கூட நீ இவ்வளவு நேரம் இங்க இருந்ததுக்கு என்ன அர்த்தம், சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தோன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோனுக்கு சம காண்டாயி பள்ளிர்னு ஒரு அறை கொடுத்துடுறா. ஹீரோ கடுப்பாயிட்டு அவ மேல கண்ணு காட்டுறான், உன்னை சுட்டு கொல்லதான் போறேன் பாருன்னு. ஹீரோயின் எத்தனை வாட்டி நான் உங்களை உண்மையாதான் லவ் பண்றேன்னு சொல்லி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதா இருக்கு. நம்பிக்கை இல்லாத இடத்துல காதல் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. என்ன நம்புறீனா என் கூட சேர்ந்து வாழு, இல்லன்னா இப்ப என்ன சுட்டு கொன்னுடு, எனக்கு அது கூட சந்தோஷம் தான், தயவு செஞ்சு என்ன சுடுன்னு கேக்குறா. எங்க அவன் ட்ரிகர் அழுத்திர போறான்னு டக்குன்னு திசை மாறி ஹீரோ சுட்டுடுறான். இவனுக்கு அள்ளு விட்டுச்சு, ஜஸ்ட் மிஸ் நம்மள சுட்டு கொன்னுருப்பானு. ஆனா ஹீரோக்கு பயமாகிட்டு எங்கிருந்து ஹீரோயின் மேல பட்டிருக்குமோன்னு உடனே அதை தூக்கி போட்டு உன் மேல போய் நான் ஷூட் பண்ணுவேன்னா எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு, எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ரிகர் பண்றாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணி சமாதானப்படுத்துவான். ஹீரோயின் உங்களுக்கு மீட்டிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம் வாங்க, தேவையில்லாத விஷயம் எல்லாம் கவனிக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த அங்கிள் அவங்க ஆட்களை வச்சு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை யார் அனுப்புனா என்ன இதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதை வேற யாரும் செய்யவில்லை, இந்த ஸ்டெப் பிரதர் தான் செஞ்சிருக்கான். அவனே செஞ்சுட்டு அவனே வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்கான் ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆகணும்னு. அந்த உண்மையுமே இவங்க கிட்ட சொல்லி விட்டுறாங்க. ஹீரோக்கு கொடுத்த 2 மாசம் முடிஞ்சு போச்சு. சோ இப்ப எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ குடுக்கறேன்னு சொன்னதை விட எக்கச்சக்க ப்ராஃபிட்ட கொடுத்துட்டான். ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர் என்ன சொல்றாரு, இல்ல ஹீரோ தான் இந்த பொசிஷனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு, அவருக்கு என்னதான் பெருசா டேலண்ட் இல்லனாலும் அவர் சொன்ன வாக்குறுதியின்படி கரெக்டா எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காரு, அதனால அவர் தான் சிஓவா வரணும்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு அவனுக்கு படிப்பறிவும் இல்ல, பொறுமையும் கிடையாது, கேங்ஸ்டர் தனமா சுத்திட்டு வந்துட்டு இருக்கான், அவனை நம்பி இவ்வளவு பெரிய கம்பெனி எப்படி ஒப்படைக்க முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, சத்தியமா அதெல்லாம் செட் ஆகாது, தயவு செஞ்சு வேணாம், தம்பி பையிலே சிஓவா ஆக்கிடலாம், அவன் ஃபாரின்ல போய் படிச்சவன், சோ அவனுக்கு இருக்க பொறுமை அளவுக்கு வேற யாருக்குமே இல்ல, டேலண்டடான பையன், அவனுக்கே இந்த பதவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோக்கு ஒரு தாத்தாவும் இருக்காரு. அந்த தாத்தா வந்துட்டாரு, நீங்க யாரா முடிவு எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் இத்தனை மாசம் கஷ்டப்பட்டு கீழே விழுந்து கிடந்த கம்பெனியை மேல கொண்டு வந்திருக்கான், அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்காம இப்ப சும்மானா வந்து நின்னுட்டு இருந்தா அவனுக்கு பொறுப்பு கொடுப்பீங்களா, அவனுக்கு தர முடியாது, என்னோட பேரனுக்கு தான் கொடுப்பேன்னு ஹீரோக்கு சிஓ பொசிஷனை கொடுத்துடுறாங்க. ஹீரோ அவன் பிசினஸ் விஷயமா இப்ப கொஞ்சம் பிஸி ஆகிட்டான். அப்படியே காலங்கள் கடந்து ஓடி ஹீரோயினுக்கு இப்ப டெலிவரி டைமும் வந்துருச்சு. ஹீரோயினுக்கு லைட்டா பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கிள் கிட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நம்ம சீக்கிரமே போயாகணும், எனக்கு எந்நேரம் வேணா குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அவரும் சரி ஓகேன்னு கிளம்பி போயிட்டாரு. ஹீரோட அசிஸ்டன்ட் தான் ஹீரோயினை பாத்துக்கிறதுக்காக விட்டுருக்கான். அவர் வந்துட்டு ஐயோ இந்த தம்பி பையன் அடங்குற மாதிரி தெரியல, இந்த குழந்தை விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கான்னு மட்டும் புரியுது, சோ அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து
பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி வான் பண்றான். அவன் குழந்தைன்னு கூட இறக்கமே இல்லாம இப்ப இவனை ஹீரோவை கொண்டாலுமே அவனோட பையன் இவனுக்கு போட்டியா வர வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த குழந்தை இந்த பூமிக்கே வரக்கூடாது, அப்படியே கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துறான். ஹீரோட ஆட்கள் ஹீரோயினுக்கு பாதுகாப்பா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஆட்கள்லாம் வர 2 ஆட்களுக்கும் ரொம்ப சண்டை நடந்துட்டே இருக்கு. அதுல ஜெயிச்சு சில பேர் ஹீரோயினை கொல்லலான்னு உள்ள வராங்க. ஹீரோயின் நான் போலீஸ்க்கு ஆல்ரெடி கால் பண்ணிட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் இங்க இருப்பாங்க, நீங்களா போயிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். தேவையில்லாம எவனுக்காகவும் நீங்க கேஸ வாங்கிட்டு சாகாதீங்கடா, ஒழுங்கா உசுருக்கு. பயம் இருந்தவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடினவே எல்லாருக்குமே பயம் இருக்கு, அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டானுங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோவை கொல்றதுக்கு அவன் ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கான், எப்படின்னா உங்களை அடையணுங்கிற குறிக்கோள்ல இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னவே நானே அவனை மீட் பண்ண போறேன்னு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அவனை மீட் பண்றா. ஒன்னு இன்னைக்கு நீ சாகணும் இல்லன்னா நான் சாகணும், என் புருஷனை எதுக்குடா கொல்றதுக்காக ஆள் அனுப்புனேன், நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு அந்த கத்தியை நெஞ்சில சொருவிடுறா. அவன் நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணிருக்க தெரியுமா, அவன் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே அவனுக்கு கட்டி வச்சிருக்காங்க. சோ நம்ம 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம் தானே இதெல்லாமே பண்ணேன், என்னோட லவ் புரிஞ்சுக்கோன்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண பாப்பா கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ போட்டு அவனை வச்சு வாங்கிட்டு இருக்கான். அவன் நான் இதெல்லாம் உனக்காக பண்றேன்னு உனக்கு புரியவே இல்லை, இவன் என்ன கொன்னுட போறான், நான் செத்தா பரவாயில்லனதுக்கு உன்ன மாதிரி ஆள்லாம் பூமிக்கு பாரம் தான். இத்தனை நாள் உங்க அம்மா தான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன், ஆனா நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், உங்க அம்மாவே நீ தான் உசு பேத்தி அப்ராட்ல இருந்தாலுமே எல்லா காரியத்தையும் பண்ண வச்சிட்டு இருக்கேன்னு. உன்ன மாதிரி கேவலமான பிறவில இந்த பூமியில வாழக்கூடாதுன்னு சொல்லுவா. இவளுக்கு வேற குழந்தை பிறக்க வேண்டிய வழி வந்துருச்சு. சோ இவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா டெலிவரியில கொஞ்சம் கிரிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க பயங்கர வீக்கா இருக்காங்க. டெலிவரி டேட் வர்றதுக்குள்ளவே அவங்களுக்கு பெயின் வேற வந்துருச்சு. இப்ப மயக்கத்துல இருக்காங்க, சீக்கிரமே குழந்தை பிறந்துரும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு வெளியில வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறான். அவரு இந்த மாதிரி உங்க தம்பியும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா அவரை பாக்குறதுக்கு விடாம உங்க அப்பா சித்தின்னு எல்லாருமே சூழ்ந்து நின்னுட்டு இருக்காங்க. சோ அவரை கொல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ என் பொண்டாட்டிக்கு இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணமே அவன் தான், அங்கேயே அவனை கொண்டிருக்கணும், இவளுக்கு இப்படி ஆகவே விட்டுட்டு வந்தேன், ஆனா இப்ப கண்டிப்பா விடவே மாட்டேன், போலீஸ்க்கெல்லாம் ஒப்படைக்கிறது ரொம்பவும் முட்டாள்தனம், நானே அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி டைரக்டா கொல்றதுக்காக வரான். இந்த சித்திக்காரி கெஞ்சிரா, என்னங்க நம்ம பையனை கொல்ல போறாங்க, அவன் அந்த கொலகாரன் ப்ளீஸ் தயவு செஞ்சு அவன்கிட்ட கேளுங்கன்னதுக்கு வந்து பாலின்னு ஒரு அறை கொடுக்குறாரு. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், எப்படி பார்த்தாலும் உன்னோட சொந்த அண்ணன், அந்த அண்ணனையே கொன்னு அவனுக்கு பிறக்க போற குழந்தையும் கொன்னு நீ என்னதான் அனுபவிக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. இவன் அவ எனக்கு கிடைப்பா, அவளுக்காக தான் நான் பண்ணேன், அவளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவ எனக்கு வேணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன்னுவா. இந்த சித்திக்காரிக்கு காண்டாயிடுச்சு. அட கேவலம் எடுத்தவனை இவ்வளவு காரியத்தையும் ஒரு பொண்ணுக்காக நீ பண்ணி அவனுக்கு அசிங்கமாவே இல்லையான்னு கேக்குறா. நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க எனக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக நான் போராடி எடுத்துக்கணும்னு. சோ எனக்கு அவ வேணும், அவளுக்காக போராடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், அதையே உங்களுக்கு புரியவே மாட்டுது, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு அவ இருந்தாலே போதும், அவளுக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன், என் உசுர கூட கொடுக்க ரெடியா இருக்கேங்கிற மானங்கிட்டவன் ஹீரோயின் கிட்ட அவளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு மேடம் இந்த மாதிரி சார் கோவமா போயிட்டு இருக்காரு அவனை கொல்றதுக்காக, அவனும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், நீங்க எப்படின்னா போய் தடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஹீரோவும் கோவமா வந்துட்டு இருக்கான். இந்த சித்திக்காரி அவங்க அப்பா காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் அவன் ரொம்ப கோவமா வந்துட்டு இருக்கான், தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என் பிள்ளைய கொல்ல விட்டுறாதீங்க, உங்க காலை பிடிச்சு கேக்குறேன்னு கெஞ்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா அமைதியா நின்னுட்டு இருக்காரு. ஹீரோ கதவு அடிச்சு உள்ள போய் பாக்குறான். அவன் இல்ல. அவங்க அப்பா தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பான், நடந்த எல்லா விஷயத்துக்கும் இனிமே உன்னோட விஷயத்துல அவன் தலையிடவே மாட்டான், அவனை பெர்மனண்டா நாங்க மறுபடியும் அப்ராடுக்கு அனுப்பி வச்சுட்டோம், நம்ம குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு நிகழ்வுக்கு கூட அவன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாப்பா, ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோ இப்ப நீங்க அவன் எங்க இருக்கான்னு சொல்றீங்களா இல்லன்னா நான் ஆன்டியை கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சித்திக்காரியை கொல்லலான்னு வரான். ஹீரோயின் வந்து தடுத்துட்டா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, குழந்தை பிறக்க போது இந்நேரத்துக்கு கொலகாரனா அந்த குழந்தை கண்ணு எதிர்க்க போய் உட்கார போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. பாட்டியும் அவ சொல்றதாண்டா நியாயம், இந்த ஒரு வாட்டி அவனை மன்னிச்சு விட்டுருடா, அதுதாண்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவன் கையை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா. இவங்களுக்கு ஒரு பாப்பாவும் பிறந்துச்சு. அந்த பாப்பாக்கு டயப்பர் மாத்தி விட்டுட்டு இருப்பான். சும்மா நயனு இன்னொரு வாட்டி அழுதுட்டே இருந்த, அப்புறம் பாரு அப்பா மோசமான ஆளை அடிச்சு கண்ணம்ங்க நல்லா செவந்திரம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருப்பா. கரெக்டா ஹீரோயின் வர்றத பாத்துறான். உடனே இல்லடா செல்லம் அப்பா போய் உங்களை அடிப்பனா அப்படின்னு சொல்லி பேச்சையே மாத்திட்டான். ஹீரோயினே இவனும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து என்னை விட்டு விலகியே தான் இருக்க, இதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு விலகிதான் இருக்கணுமான்னு கேக்குறான். இல்ல நம்ம 2 பேர் கப்பலா நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி 2 பேரும் க்ளோஸா இருந்துடுறாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பான். இவ எழுந்துட்டு அவ்வளவுதான் என்னோட கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறமும் உங்க வாழ்க்கையில நான் இருக்க கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லாமலே அங்க இருந்து வெளியில போறா. ஆனா செம்மையா ஃபீல் பண்ணிட்டு தான் போறா. ஹீரோ தூங்கி எழுந்து பாக்குறப்ப அவன் பக்கத்துல டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இவ்வளவு தேடி வரான். அந்த அங்கிள் வந்து சமாதானப்படுத்துறாரு. என்னமா நீ பச்சை பிள்ளை அவர்கிட்ட விட்டுட்டு கிளம்பி போனா என்னமா அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு. அந்த கான்ட்ராக்டை என்னால மீற முடியாது, இப்ப இத்தனை நாள் உங்க கூட கான்ட்ராக்டின் பேர்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னா அது அவரால் தாங்க முடியுமா, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு அவரை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பாப்பா. ஹீரோ இவ்வளவு தேடி வந்துட்டான். எனக்கு தெரியாதுன்னு யார் சொன்னா, எப்பயும் எனக்கு அந்த கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாமே தெரியும், அந்த
கான்ட்ராக்ட மீறி தான் உன்னை நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். நம்ம குழந்தைக்கும் நீ வேணும், எனக்கும் நீ வேணும். ஆல்வேஸ் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கும்போது நீ யாரை கண்டு பயப்படணும்? என்னை விட்டு நீ இனிமே எங்கேயுமே போக கூடாது, என் கூட தான் நீ வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒரு ஃபேமிலியா ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவிங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீக்கிரமே இன்னொரு நல்ல மூவியோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.